வணக்கம். SIDP 3.0ல ஸ்டூடெண்ட் ஐடியா சப்மிஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான டீடைல், வெப்சைட்டோட URL, டீமோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், ஹைடெக் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இல்ல கம்ப்யூட்டர் லேப் இருந்ததுன்னா நீங்க அங்க ஐடியா சப்மிஷன் பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட பேரண்ட்ஸோட மொபைல் போன்ல பண்ணலாம். ஐடியா சப்மிஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு டீம் வந்து ஒரு ஐடியாவை மட்டும்தான் சப்மிட் பண்ணணும். அது இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழ்ல இருக்கலாம். ஒரு டைம் ஐடியா சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால அந்த ஐடியாவை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால அந்த ஐடியாவை ஃபர்ஸ்டா சேவ் அஸ் டிராஃப்ட்ல கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது உங்க டீம்ல வேற யாராவது ஏதாவது சேஞ்சஸ் சொன்னாங்கன்னா எடிட் பண்ணிட்டு உங்க கைட் டீச்சர்ஸ்ட ஒரு டைம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் ஆப்ஷனை கொடுக்கலாம். ஒரு டீம்ல ஒரு ஸ்டூடெண்ட் யார் ஐடியாவை இனிஷியேட் பண்றாங்களோ அவங்க தான் ஐடியாவை சப்மிட்டும் பண்ண முடியும். மற்றவங்க எல்லாம் அந்த ஐடியாவை வந்து அவங்களோட லாகின்ல போய் பார்த்துக்கலாம். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100% கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஐடியா சப்மிஷன் பண்ணும்போது ப்ரோட்டோடைப் இல்லைன்னா மாடல் எதுவுமே தேவையில்லை. அப்படி ஏதாவது ப்ரோட்டோடைப் மாடல் ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா அதோட கிளியரான ஒரு இமேஜை அப்லோட் பண்ணுங்க. இந்த டைம் வீடியோ அப்லோட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. ஸோ அந்த வீடியோவையும் நீங்க கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். உங்க டீம்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் அந்த ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி அதோட இதையும் நீங்க அங்க அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ற ஐடியாவை கைட் டீச்சர்ஸ் அவங்களோட லாகின்ல டேஷ்போர்ட்ல டீம் நேம்ல போய் அவங்க என்ன ஐடியா சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்க முடியும். ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ற ஐடியா வந்து ஒர்க் புக்ல இருந்து இருக்கலாம், இல்லைன்னா ஒர்க் புக்ல இல்லாத புது விதமான ஐடியாவா கூட இருக்கலாம். இன்கேஸ் அவங்க சப்மிட் பண்ண ஐடியா பெஸ்டா இருந்ததுன்னா அவங்களுக்கு 25,000ல இருந்து 1 lakh வரைக்கும் கேஷ் பிரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு குழுவுல நிறைய ஐடியாஸ் வந்து இருந்தது அப்படின்னா அந்த கைட் டீச்சர் வந்து எது பெஸ்ட் ஐடியாவோ அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வழிகாட்டுறதுக்கு நீங்க உதவி செய்யலாம். ஒன்ஸ் வந்து நீங்க ஐடியாவை இனிஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டீம்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை டெலீட் பண்ணவோ இல்ல ஒரு டீம்ல இருந்து இன்னொரு டீமுக்கு மாத்தவும் முடியாது. இன்கேஸ் நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் அவங்க பண்ணியிருக்கிற எல்லா கோர்ஸ் டேட்டாவும் வந்து டெலீட் ஆயிரும். எகெயின் அவங்க ஃப்ரெஷ்ஷா பண்ண வேண்டியதா தான் இருக்கும். ஒரு டீம்ல யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 100% கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட அவங்க ஐடியா சப்மிஷன் பண்ண முடியும். உங்களோட ஐடியா வந்து 17 சஸ்டைனபிள் கோல்ஸ்க்கு கீழே வரலன்னா அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ ஐடியா சப்மிஷன் பண்றது வந்து எப்போ எனேபிள் ஆகுதுன்னா நவம்பர் 14th இருந்து டிசம்பர் 15th வரைக்கும் எனேபிளா இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஐடியா சப்மிட் பண்றதுக்கு அவங்க கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கோர்ஸ் முடிக்காம கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடியா சப்மிஷன் தான் பண்ணலாம். எப்போன்னா உங்களுக்கு சூப்பரா ஏதாவது ஐடியா இருந்தது, உங்க ஐடியா ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு உங்க கைட் டீச்சர் சொல்லும் போது அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமையே உங்களோட ஐடியாவை வந்து டைரக்டா சப்மிட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா லாஸ்ட் இயரே வந்து நீங்க அந்த கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க டைரக்டா ஐடியா சப்மிஷன் போயிடலாம். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷமும் உங்களோட கோர்ஸை வந்து கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணணும். டிசம்பர் 15th நீங்க ஐடியா சப்மிட் பண்ணியிருந்தாதான் உங்களோட ஐடியா நேஷனல் லெவல் ஸ்கூல் இனோவேஷன் மாரத்தான்ல வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ பிஃபோர் 15th ஐடியாவை சப்மிட் பண்ணிருங்க. டிசம்பர் 15th அப்புறம் நீங்க ஐடியா சப்மிஷன் பண்ணிட்டு கூட உங்களோட கோர்ஸை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க ஐடியா சப்மிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதை எப்படி வெப்சைட்ல பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெப்சைட்ல போகும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜ் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆர் டீம் லாகின் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட டீம் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சைன் இன் பண்ணிக்கோங்க. அதுல யார் ஐடியா சப்மிஷன் பண்ண போறாங்களோ அவங்களோட லாகின்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் தமிழ் ஆர் இங்கிலீஷ்ல அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல தெரியற அந்த 3 கோடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதுல ஐடியா சப்மிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஐடியா சப்மிஷனுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் அப்படிங்கறத இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐடியா சப்மிஷன் ப்ராசஸ் வீடியோ வந்து ரிசோர்ஸ் செக்ஷன்ல இருக்கு.
ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஐடியாவை சப்மிட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஐடியாவை வந்து வெப்சைட்ல என்டர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நோட் புக்ல இல்லைன்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க ஐடியா சப்மிஷனை பண்ண முடியும். அதே மாதிரி யார் ஐடியாவை இனிஷியேட் பண்றாங்களோ அவங்க தான் எடிட்டும் பண்ண முடியும், அந்த ஐடியாவை சப்மிட் பண்ண முடியும். மற்ற டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே அதை கோஆர்டினேட் பண்ணி அந்த சப்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். ஐடியா சப்மிஷன் பண்ணும்போது மறுபடியும் சொல்றேன், சேவ் அஸ் டிராஃப்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்க எது வரைக்கும் பண்ணிருக்கீங்களோ அது வரைக்கும் உங்க ஐடியாவுல இருக்க டேட்டா எதுவுமே வந்து லாஸ் ஆகாது. அதுக்கப்புறம் எல்லா டேட்டாவையும் வந்து நீங்க கிளியரா என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கைட் டீச்சர் அதை ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் அதை சப்மிட் கொடுங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த சேஞ்சஸுமே உங்களால பண்ண முடியாது. இங்க இருக்க இந்த எகைன் அந்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுல நீங்க எந்த ஆப்ஷனை சூஸ் பண்றீங்களோ அது மேல வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நான் குவாலிட்டி எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி காமிச்சிருக்கேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி 4 ஃபோக்கஸ் ஏரியா காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்க இதுலதான் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ப்ரொசீட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா சப்மிஷனோட ஃபர்ஸ்ட் செக்ஷன் இப்படிதான் ஓபன் ஆகும். இதுல ப்ராப்ளம் ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்கான கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் இங்க சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு எந்த சஸ்டைனபிள் கோல்க்கு கீழே நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட்ல வந்துட்டு அதுல ஃபோக்கஸ் ஏரியான்னு கொடுத்துருக்குல, அதுல 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து உங்களோட லாங்குவேஜ், நீங்க என்ன லாங்குவேஜ்ல ஐடியா சப்மிட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கேரக்டர்ஸ் வந்து 1000 கேரக்டர்ஸ்க்குள்ளார நீங்க இங்க உங்களோட டீடைலை வந்து நீங்க என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காஸ் ஆஃப் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறதையும் இங்க நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு கேரக்டர் வந்து 500 கேரக்டருக்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராப்ளமோட எஃபெக்ட்ஸ் என்ன, அது எதனால அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் நடக்குது அப்படிங்கறதையும் நீங்க இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். இதுல தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதுல வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம உங்களோட கம்யூனிட்டில நீங்க எங்க கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கிற ஆப்ஷனையும் இங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல்லையா, ஹோம்லையா, அதர் பிளேசஸ் சரௌண்டிங்ஸ்லயா, இல்ல நியூஸ் பேப்பர்ல ரீட் பண்ணி இன்டர்நெட்ல பார்த்து தெரிஞ்சுட்டீங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் இங்க 500 வேர்ட்ஸ்குள்ளார நீங்க 500 கேரக்டருக்குள்ளார நீங்க இங்க டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. செக்ஷன் 2க்கு மூவ் ஆகும். செக்ஷன் 2 வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன ப்ராப்ளம்னு ஃபைண்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கான சொல்யூஷன். அந்த சொல்யூஷனை வந்து இங்க நீங்க வேர்ட்ஸா டைப் பண்ணணும். 1000 கேரக்டர்ஸ்க்குள்ளார டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இந்த ப்ராப்ளத்தை இதுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி அதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன்ஸை. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து நீங்க அந்த கொஸ்டின்ஸை படிச்சு அதுக்கான ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. தேர்ட் செக்ஷன் போகும். இது வந்து ப்ரோட்டோடைப்பிங். நம்ம வந்து இப்போதைக்கு மாடல் எதுவுமே செய்ய தேவையில்ல. ஆனா நீங்க உங்களோட ப்ராஜெக்டை பத்தி, உங்களோட அந்த ஐடியாவை பத்தி ஒரு சார்ட் பேப்பர்ல ஒரு ஃப்ளோ டயக்ராமா வரையலாம், இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க எழுதிட்டு அதை ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல அப்லோட் பண்ணலாம். இதுல சைஸ் லிமிட் வந்து 10 MB தான் இருக்கணும். ஸோ உங்களோட சைஸ் வந்து அதுக்குள்ளார இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க வீடியோ ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கையும் இங்க வந்து பேஸ்ட் பண்ணுங்க. இது ரெண்டுமே கண்டிப்பா இந்த டைம் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால சப்மிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களோட டீம் எல்லாருமே வந்து ஒர்க் புக்கை சப்மிட் பண்ணிட்டீங்களா உங்க கைட் டீச்சர்ட்ட முடிச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சேவ் அஸ் டிராஃப்ட் அப்படின்னு ஆப்ஷன் தெரியுது இல்லைங்க, அந்த சேவ் அஸ் டிராஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஐடியா வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் ஒரு ஐடியா சப்மிட் பண்றேன், எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா எடிட் ஐடியா சப்மிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், சேவ் அஸ் டிராஃப்ட்ல கொடுத்ததுக்கு அப்புறம் எடிட் ஐடியா சப்மிஷன் ஒரு ஆப்ஷன் வருது இல்லைங்க,
அப்போ நம்ம ஐடியா இதுல ஆல்ரெடி கொஞ்சம் டைப் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா மீதி இருக்கிறதெல்லாம் நான் நாளைக்கு பண்ணணும் அப்படின்னா சேவஸ் டிராஃப்ட்ல கொடுத்ததுனால உங்களோட எந்த ஐடியாவும் லாஸ் ஆகாது. நீங்க இது வரைக்கும் டைப் பண்ண எந்த டேட்டாவும் வந்து லாஸ் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்க எடிட் ஐடியா சப்மிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட அந்த ஐடியால இருக்க ரிமைனிங் பேஜஸையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரிதான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நல்லா தெளிவா பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணுங்க. அப்பதான் உங்களோட ஐடியா வந்து செலக்ஷன் ப்ராசஸ்க்கு போய் அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நான் கரெக்டா டைப் பண்ணிட்டேன், எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்னு உங்க டீம்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஓகே சொல்லிட்டு உங்க கைட் டீச்சர்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்ப சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டிங் த ஐடியா அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். இப்ப வியூ ஐடியால போய் உங்களோட ஐடியாவை நீங்க பாத்துக்கலாம். கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க அடுத்த லெவலுக்கு போயிருவீங்க. உங்களோட போஸ்ட் சர்வே ஓபன் ஆயிரும். ஸோ அவ்வளவுதான். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஐடியா சப்மிஷன் பண்ணி உங்களோட ஐடியா வந்து சிறந்த ஐடியாவா நெக்ஸ்ட் இதுல செலக்ட் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.